பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. ரோமர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்களில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் சண்டை. அரசியலையும் சண்டை இருக்கிறது, நாடுகளுக்கு நாடு சண்டை இருக்கிறது, மாநிலத்துக்கு மாநிலம் சண்டை இருக்கிறது, மாவட்டத்துக்கு மாவட்டம் சண்டை இருக்கிறது, ஊருக்கு ஊர் சண்டை இருக்கிறது, வீதிக்கு வீதி சண்டை இருக்கிறது, குடும்பத்துக்கு குடும்பம் சண்டை இருக்கிறது, அக்கம் பக்கத்து வீடுகளில் சண்டை இருக்கிறது. சண்டை இல்லாத இடம் எதுவும் இல்லை. அதுவும் கிறிஸ்தவர்களை பார்த்தா என் சபை தான் சூப்பர் சபை, எங்கள் சபை ஜனங்க தான் சூப்பர், எங்கள் பாஸ்டர் எங்கள் ஜனங்க தான் பரலோகம் போவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அது உருப்படாது, என்றைக்குமே அது சரியில்லாதது. எனக்கு பிரியமானவர்களே, இப்படியாப்பட்ட ஒரு மோசமான அவல நிலையில்தான் இப்பொழுது இருக்கிற இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சின்ன விஷயத்திற்கும் நமக்கு நல்லா தெரியும் இப்படி நடக்கலைன்னு சொல்லி, ஆனால் ஒரு விஷயத்தை நம்மள்கிட்ட சொல்லும்போது நடந்துச்சின்னு நமக்கு சொல்கிறாங்க பாருங்கள், பயங்கரமாக ஆக்ரோஷமாக பேசி நாம் நிரபராதி என்பதை நிரூபிப்பதற்கு சண்டை பண்ணுவோம். நிறைய நடக்க தானே செய்யுது, இல்லாமல் இல்லையா? அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வருமா? நான் சண்டைக்காராக இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல், அதனால் சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் சண்டைக்கு பயப்படுவார்கள். நிறைய நேரங்களில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போட்டவன் தான் நான். அதுலேயும் ஒரு PhD பட்டம் வாங்கியிருந்தேன். கர்த்தர் அதையும் அபகரித்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக நாம் உண்மையாக வாழ வேண்டும், மொத்தமாக வாழ வேண்டும். பஸ்ஸில் போகும்போது ஏதாவது தவறு நடக்குது அப்படின்னு சொன்னால் உடனே அந்த இடத்துல வெகுண்டு எழுவேன். எங்கேயாவது போகிற இடத்துல அப்படிப்பட்ட சம்பவம் நடக்குன்னா உடனே வெகுண்டு எழுவேன். இப்போல்லாம் அமைதியாக ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாச்சு. நம்மளா இது அப்படின்னு நம்மளை குறித்தே கேள்வி கேட்கிற அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது. எங்கேயாவது ட்ரெயினில் போனாலும் சில நேரங்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, சண்டைக்காரராக இருக்கிற சுபாவம் யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு உக்கிர கோபாக்கினை வரும். சண்டை போட்டது போதுங்க. அது கணவன்கிட்ட சண்டை போட்டாலும் சரி, மனைவிட்ட சண்டை போட்டாலும் சரி, பிள்ளைகள்கிட்ட சண்டை போட்டாலும் சரி, உறவுகள்கிட்ட சண்டை போட்டாலும் சரி, வேலையில் சண்டை போட்டாலும் சரி, எங்கே சண்டை போட்டாலும் உக்கிர கோபாக்கினை வரும். அதை மாற்றவே முடியாது. எனக்கு பிரியமானவர்களே, இன்னும் சிலர் இருக்கிறாங்க, சண்டையே போட மாட்டாங்க, நல்லா சிரிப்பாங்க, நல்லா சிரிப்பாங்க. ஆனால் நோட் பண்ணிக்கோங்க, அவங்க தான் சைலண்ட் கில்லராக இருப்பாங்க. நிறைய பேரை பார்த்துருக்குறோம், அவங்க சண்டை போடுற மாதிரியே தெரியாது, ஆனால் தூண்டுறவங்களே அவங்கள தான் இருப்பாங்க. எனக்கு பிரியமானவர்களே, தூண்டுறவங்களாக இருக்கட்டும், சண்டைக்காராக இருக்கட்டும், எல்லாம் ஒன்று தான். அதனால் நான் சண்டை போட மாட்டேன், அவங்க தான் சண்டை போட்டாங்க, நான் இன்னும் ஜஸ்ட்டு சொல்லி தான் விட்டேன் அப்படின்னா உக்கிர கோபாக்கினை உனக்கு வராதானே? போதும், இது வரைக்கும் கோல் முட்டுறது போதும், இது வரைக்கும் அங்கே ஒன்று இங்கே வந்து மாற்றி மாற்றி சொன்னது போதும். தேவனுக்கு கீழ்ப்படிவோம், சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். சண்டைக்காரராக இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வருமா? அநியாயத்துக்கு ஏங்க கீழ்ப்படியணும்? அதனால் உக்கிர கோபம் நமக்கு வேண்டாம். எனக்கு பிரியமானவர்களை, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், சண்டைக்காரராகவும் இருக்க வேண்டாம். சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல், சண்டைக்காரராக இருக்கிறவங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. சத்தியத்தை கூட பேசுவாங்க, யாரை வேணால் பேசலாம், பேசுறது முக்கியம் கிடையாது, கீழ்ப்படியது தான் முக்கியம். எத்தனையோ பேர் மெசேஜ் கொடுக்குறாங்க, இது கூட மெசேஜ் கேட்டு தான் இருக்கிறீங்க. எனக்கு பிரியமானவர்களே, ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். என்னில் இயேசுவை பார்க்க வேண்டும், உங்களில் இயேசுவை பார்க்க வேண்டும். அதுதான். காலையில் சண்டை போட்டிங்களா, ஒப்புரவாயிடுங்க, மனம் திரும்பிடுங்க. அடா, எனக்கு கீழே சின்ன வயசு, அவங்கள்ட்ட போய் நான் ஒப்புரவாகிறதா? சின்ன வயசு பெரிய வயசு அதெல்லாம் பார்க்காதீங்க. சின்ன படிப்போ பெரிய படிப்போ, பதவியோ அறிவோ அந்தஸ்து அதெல்லாம் பார்க்கக்கூடாது. கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இல்லைன்னா தேவனுடைய உக்கிர கோபாக்கினை வரும். எனக்கு பிரியமானவர்களே,
சண்டைக்காராக இருக்காதீங்க. சண்டைக்காராக இருந்தீங்கன்னா நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியாது. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டீங்கன்னா அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களாக மாறிடுவீங்க. அநியாயத்துக்கு கீழ்ப்படுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உக்கிர கோபாக்கி உங்கள் மேலே வந்துடும். அதனால் மனம் திரும்புவோம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் எங்களுடைய ஆவி ஆத்மாசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபை செய்யுங்கப்பா. இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.